கால மாமனாரு இப்படி இல்லீகலா கான்டாக்ட் வச்சிருந்தா ஊர் உலகம் என்ன பேசும்? நம்ம குடும்பத்துக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா சொல்லு? டேய் வேணாம். சரி விடு, ஏதோ சபலம் இப்படி பண்ணிட்டாரு, என்ன பண்ணலாம் டார்லிங்? மன்னிச்சு விட்டுறலாமா? நீ சொல்லுமா. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன். என்ன சொல்ற? எப்பயுமே வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நம்ம குடும்ப கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம்ல. உங்க அப்பா மானத்தை காப்பாத்த நீ ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல முடியாதுன்னு சொன்னேன்னு வையேன், நாளைக்கு ட்ரெண்டிங்லயே உங்க டாடி தான். டேய் கமலேஷ், பாவம் உங்க அம்மா உங்க அப்பாவை ராமனா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது ஸ்ட்ரெயிட்டா தொங்கிடுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஆதிய நீயும் அவமானத்துல என்ன பண்ணுவீங்கன்னே தெரியலையே. ஏதோ உன் மேலையும் உன் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையிலையும் நான் சொல்றேன், நல்லா யோசிச்சு. இல்ல 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 இல்ல, இனிமே உனக்கு யோசிக்க டைம்லாம் கிடையாது. ஒரே பதில் தான். ஆனா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சொல்லு பாப்போம். இரு நானே சொல்றேன். ஐ லவ் கமலேஷ். சொல்லு. ஐ லவ் யூ கமலேஷ். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உனக்கு. ஓகே? டேய் என்ன மிரட்டியா? எங்க அப்பா மாதிரி இருக்கிற ஒரு ஆளோட வீடியோ அனுப்புனா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். இந்த வீடியோ வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. லவ்ங்கிறது மிரட்டி வர வைக்கிறது இல்ல, அது தானா வரணும். அதுவும் உன்ன மாதிரி ஆள் மேலாம் எந்த பொண்ணுக்கும் லவ் வராது. மறுபடியும் எனக்கு இன்னொரு வாட்டி போன் பண்ண, உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. மரியாதையா போன் வை. இரு இரு இரு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன டார்லிங், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற நீ? போலீஸ் கம்ப்ளைண்ட் தானே, தாராளமா கொடு. ஆனா என் மேல இல்ல, உங்க அப்பா மேல. ஏன்னா அதான் கரெக்டா இருக்கும். ஒரு நிமிஷம் டார்லிங், இந்த இப்போ ஒரு வீடியோ மட்டும் அனுப்புறேன், அதை பாரு. இப்போ உன் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோமா. நான் அப்படியே லைன்ல வெயிட் பண்றேன். நீ பொறுமையா பார்த்துட்டு உன் பதில சொன்னா போதும். நான் வெயிட் பண்றேன். என்னோட சாவுக்கு காரணம் ஏகேதான். ஏகேதான் என்ன அடிச்சு போட்டாரு. இது என்னோட வாக்கு மூலம். என்ன டார்லிங், பாத்தியா உங்க அப்பா பண்ண வேலைய? பயங்கரமான ஆளா இருக்காரு. வா, ஒரு பொண்ணு, அதுவும் அவரோட பிஏவிய அபியூஸ் பண்ணி கொலையே பண்ணிருக்காரு. அப்பா, இந்த அஃபேர் கேஸ் எல்லாம் உங்க ஃபேமிலி ப்ராப்ளம், ஈஸியா பணத்தை பேசி முடிச்சிருப்பீங்க. ஆனா கொலை கேஸ் அப்படி இல்லம்மா, சோஷியல் ப்ராப்ளம். இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்க குடும்பமானம் போகும், பிசினஸ் டவுன் ஆகும், அப்புறம் blah 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 blah. கமலேஷ், என்னால இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. முடிவெடுக்க வேண்டியது நீ. உங்க அப்பாவையும் குடும்ப மானத்தையும் காப்பாத்தணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரே வழி. சோ நல்லா யோசிச்சு
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, எனக்கு அது போதும். ஓகேவா? அப்புறம் முக்கியமான விஷயம், உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு காலையிலக்குள்ள சொல்லிடு. இல்லைன்னா இந்த வீடியோ நல்ல ஹெச்டி பிரிண்ட்ல சரியான குவாலிட்டியோட ரிலீஸ் ஆயிடும். வச்சுட்டா? பாய். டேய் பேசிட்டே இருக்காம முதல்ல பணத்தை கொடு. இந்தாங்க. சரி, பார்த்து பத்திரமா போங்க. கிளம்புறோம். சரி. ம். இவங்க தமிழ்நாடு இல்ல போலடா, அதான் தமிழ் பண்பாடே தெரியாம இருக்காங்க. போலாம்டா. டேய் அமுதா, வீட்டுக்குள்ள வாங்கன்னு ஒரு வாரத்துக்கு கூட கூப்பிடாம போயிட்டாங்க. டேய் அதெல்லாம் விட்றா, போலாம் வா. வீடா அது, நல்லா ஜமீன் கோட்டை பங்களா மாதிரி. ரஞ்சனி, உன் மாமியாரை பத்தி சொல்லணும். சச் எ ஸ்வீட் ஃபெல்லோ. அதுவும் அவங்க ஒரு பர்சனுக்கு மரியாதை கொடுக்குற அழகு இருக்கே. தூ, ஒரு மனுஷனை உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, நல்லா மாமியாரை பிடிச்சி வச்சிருக்க. டேய் அப்புறம் டேய், நம்ம மெய்யமா சொன்னது உண்மைதான்டா. நல்லா மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு இவன் மாமியாரை பத்தி நானும் என்னமோ நினைச்சேன். ஆனா ஒன்னும் சரிபல்ல. ரஞ்சனி, நான் உன் மாமியாரை பத்தி குறை சொல்றேன்னு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கியா? டேய் இல்ல இல்ல, எப்படி பார்த்தாலும் நம்ம ரஞ்சனி இங்க தானே வந்து வாழ போறா. பழகிப்பா. டேய் அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்துரும் போயிட்டா. டேய் டேய் உன் நாரவாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடா. நம்ம ரஞ்சனி என்ன அப்படிப்பட்ட ஆளா என்ன? ஏய் ரஞ்சனி, நீ எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? வா கிளம்பலாம். என்னாச்சு? வா போலாம். இல்ல, ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால் வந்தது. நான் உடனே ஆபீஸ்க்கு போய் ஒரு சைன் மட்டும் போடணும். நீங்க போங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஏய் ஆட்டோ எதுக்கு? நான் பைக்ல விடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பாவம் பிரபா வர தனியா வேலை பார்த்துட்டு இருக்கா. நீங்க கிளம்புங்கடா, நான் பாத்துக்கிறேன். இந்த கதைலாம் எங்கள்கிட்ட வேணாம். நீ சீனுவை பார்க்க போறேன்னு சொல்லு. ஆமாண்டா. சரி நீங்க கிளம்புங்க, போங்க. பாத்தியாடா? சரி இரு, நான் ஆட்டோ கூப்பிடுறேன். போடா. ஆட்டோ வாங்க வாங்க, இதோ இங்க வாங்க. ரஞ்சனி வா. அண்ணா அவங்க எங்க அட்ரஸ் சொல்றாங்களோ அங்க டிராப் பண்ணிடுங்க. சரிப்பா.